வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 27th ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். நாளைக்கு அதாவது ஃப்ரைடே நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓவராலாக நம்ம மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அஃபீஷியல் கசினோ மணி 3:30க்கு முடிச்சு. அதாவது முன்னெல்லாம் நாமெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம், கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த சிஏஎஸ்ல வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் க்ளோசிங் அப் க்ளோசிங் டவுன் அப்படி தான் நம்ம வந்து இனிமேல் சொல்லி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி கேப் அப் கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே இனிமேல் வந்து க்ளோசிங் அப் க்ளோசிங் டவுன்னு சொல்லுங்கள். அதுதான் வந்து இனிமேல் நமக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செபி இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த அந்த சர்க்குலர்னால இன்னைக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி. இந்த சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி அதாவது மணி 3:15க்கு 77,200 அரௌண்டில் வந்து சென்செக்ஸ் வந்து செட்டில் ஆயிருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 75,000 வருது மார்க்கெட். அதுக்கு அடுத்து ஓப்பன் ஆகுறது 75,000ல ஓப்பன் ஆகுது. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 75,000ல சஸ்டெயின் ஆகுது. ஓகேங்களா? அங்கே இருந்துட்டு மறுபடியும் வந்து 76,930க்கு வருது. அதாவது ஒரு கட்டத்தில் வந்து 77,000 புட் ஆப்ஷன் 5 ரூபா 10 ரூபாயில இருந்தது 300 ரூபா 400 ரூபாய்க்கு போயிட்டு மறுபடியும் வந்து 80 ரூபாயில வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அஃபீஷியல் கசினோன்னு தானே சொல்லி ஆகணும். இது என்ன பிரமாதம்? இன்னொரு பிரமாதம் இருக்குது. என்ன அப்படின்னா பேங்க் எக்ஸோடைய 65,000 புட்டு 5 ரூபா 6 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது எவ்வளோதுமா போச்சு? நியர்பை 1000 ருபீஸ். நியர்பை 1000 ருபீஸ் போயிட்டு டவுன் ஆகுது. அப்படின்னா இது வந்து என்னன்னு சொல்கிறது, கசினோன்னு தானே சொல்ல முடியும். ஸோ இந்த செபி எப்படி இதை கொண்டுட்டு வந்தாங்க, இதனால் வந்து எவ்வளோ பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் ஒன்லி ஆப்ரேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரெகுலராக நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த சிஐஎஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டே இல்லை, அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. மூவ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதாவது மணி 3:15லேருந்து 3:30க்கு தான் வந்து இந்த மூவ்மெண்ட் வருது. ஸோ அப்சல்யூட்லி இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஏற்கனவே எல்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து நொந்து போயிருக்கிறாங்க. இப்போ இதுலேயும் வந்து இந்த சிஏஎஸ் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றின கணக்காக செபி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஒரு ஒர்ஸ்டான கண்டிஷனில் தான் இருக்குது மார்க்கெட் கண்டிஷன், லைக் இந்த சிஏஎஸ் வந்ததுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஓகே, குளோபல் மார்க்கெட் பார்த்துட்டு நம்ம மார்க்கெட் பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே டோ ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 எல்லாமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிடுது. ஒரு பெரிய டவுன் கிடையாது, ஆல்மோஸ்ட் 0.2 to 0.3% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது. என்விடியாவுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு, நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்கனால ஆல்மோஸ்ட் 8% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 0.2% டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.35% டவுனில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் நியர்லி 1% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி நம்ம கிஃப்ட் நிஃப்டி பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதான் நம்ம சொன்ன மாதிரி ஓப்பன் ஆகிறது வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் இனிமேல் வந்து க்ளோசிங் அப் க்ளோசிங் டவுன் தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஓகே, இன்றைக்கி ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் வந்து 539 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. 76,933ல் செட்டில் ஆகிருக்குது. நிஃப்டி 117 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது, 0.48%. ஓகேங்களா? அதாவது 24,090ல் வந்து செட்டில் ஆகிருக்குது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து மார்ஜினலாக வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஃபார்மா நியர்லி 1% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. மீடியா, மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ், பிஎஸ்சி பேங்க், ஆட்டோ, எஃப்எம்சிஜி எல்லாமே வந்து 0.5% to 1% வரையும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த சிஏஎஸ் வந்ததுக்கப்புறம் ஒர்ஸ்ட்டாக போயிட்டுருக்குது. அவ்வளோதான் நான் மறுபடியும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஐபிஓ ஸ்ட்ராங்காக வந்து அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து மண்டே வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னொரு ஐபிஓ வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது, டியூஸ்டே க்ளோஸ் ஆகுது. அதனால் என்ன ஐபிஓ அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கிற ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னா லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த ஐபிஓ வந்து 700 crore வந்து புக் பில்டிங் இஷ்யூ வராங்க.
அது வந்து 500 crore வந்து ஃப்ரெஷ் இஷ்யூவும் 200 crore வந்து ஓஎஃப் ஆஃபர் ஃபார் சேல்லையும் கொண்டு வராங்க. இதனுடைய இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 78 rupees வந்து 82 rupees வந்து ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 27th அன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. மண்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. ஆகஸ்ட் 31st அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. இதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2497 crore. ஓகேங்களா. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 2024ல் 86 crore கொடுத்துருக்குறாங்க. 2025ல் 125 crore கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2026ல் 160 crore. ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 கோடி அதிகமாக கொடுத்துட்ருக்குறாங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. இவங்களுடைய அசட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2026 வரையும் 2174 crore வந்து அசட் இருக்குது. இவங்க டோட்டல் பாரோவிங்ஸ் 385 crore. ஸோ அசட் நிறையா வச்சுருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. எபிட்டா 238 crore கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்டகிரேட்டட் என்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறமா வந்து சப்ளையிங் கண்டக்டர்ஸ், பவர் கேபிள்ஸ், எலக்ட்ரிக் ஒயர்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி பொறுத்தவரையும் ஸ்ட்ராங்காக இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்து நாளைக்கு ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகுது. அந்த ஐபிஓ என்ன அப்படின்னா ESDS சாஃப்ட்வேர் சொல்யூஷன் லிமிடெட். ஓகேங்களா. இவங்க வந்து 720 crore வந்து ஐபிஓ வராங்க. இவங்க ப்ரைஸ் பேண்ட் வந்து 408 rupees வந்து 429 rupees வரை வச்சிருக்கிறாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 29th அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. டியூஸ்டே செப்டம்பர் 1st அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 5028 crore. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 2024ல் 13 கோடி கொடுத்துருக்குறாங்க. 2025ல் 55 கோடி, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2026ல் 120 crore, ஆல்மோஸ்ட் டபுள் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 கோடி 2024ல் கொடுத்தவங்க இப்போ வந்து 121 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய கடன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 43 கோடி தான் கடன் இருக்குது. நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. அசட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2000 crore வந்து அசட் வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ண வேண்டிய கம்பெனி. நிறைய அப்ளை பண்ணுவாங்க. இது கிடைச்சா உங்களுக்கு லக்கு. ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஐ எனேபிள்டு ப்ரொவைடர் ஆஃப் கிளவுடு. ஓகேங்களா. ஏஐ ரிலேட்டடான ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் அந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 ஐபிஓவும் லூமினோ இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கிறதும் நாளைக்கு ஓப்பன் ஆகிற ESDS இதையும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு 2-3 டிமேட் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு டிமேட்லேயே பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒரு 2-3 டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா 2-3 வந்து ஒரு 2-3 லாட் அப்ளை பண்ணுங்கள். ஏதோ ஒன்று கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து லக்கு தான். ஏன்னா இது வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30%லேருந்து 50% வரையும் ஹையில் தான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது இந்த ரெண்டுமே. ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஐபிஓ வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம். ரைட். இப்போ நாளைக்கு வந்து ஃப்ரைடே. நிஃப்டியோடைய கண்டிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை. இது வந்து நிஃப்டியோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 24,000. இந்த 24,000 கீழே போச்சு அப்படின்னா இன்னும் இறங்கிட்டு தான் இருக்கும். ஸோ சொல்லிக்கிற மாதிரி மார்க்கெட் எதுவும் இல்லை. ஹையர் லெவலில் போகும்போது காசியஸாக இருங்க. இப்போ என்ன ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா 24,350 வந்தாவே பெரிய விஷயம் போல தெரியுது. ஓகேங்களா. அப்படி ஒரு வேளை பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா மணி 3:15 மணி 3:30 பவுன்ஸ் ஆகும். அது வந்து நோ யூஸ். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் சப்போர்ட் 24,000 to 24,300 இதுதான் சப்போர்ட். ஓகேங்களா. இது கீழே போயிடுச்சு அப்படின்னா இன்னமும் வந்து நல்லாவே இறங்கும். ஸோ இது வந்து லாங் வச்சுருக்கிறவங்க இது வந்து க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுக்காங்க. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 24,200 தான் இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 24,280 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி அதாவது இன்றைக்கி வந்து பேங்க் எக்ஸ் இறங்கின மாதிரி பேங்க் நிஃப்டி இறங்கலைன்னு வச்சுக்காங்களேன். எனிவே இப்போ வந்து சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 57,300ங்கிறது ஒரு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா
58,000 ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா? இதுதான் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.